வணக்கங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கறி சோறு வந்து மலையனூர் கோயிலில் போடுவாங்கன்ட்டு. அது கோயில் நிர்வாகம் சார்பாக போட மாட்டாங்க. பக்தர்கள் யாராவது வேண்டிக்கிறாங்க, இது மாதிரி வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு கோழியோ ஆடோ பலி கொடுத்து அந்த சாப்பாடை வந்து பிரசாதமாக எல்லா பக்தர்களுக்கும் போடுவாங்க. கறி சோறு அவங்கவுங்க வசதியை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 101 பேருக்கு, 51 பேருக்கு, 21 பேருக்கு, 11 பேருக்கு அந்த மாதிரி பிரசாதம் பண்ணி போடுவாங்க. அந்த பிரசாத சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பக்தர்களாக அந்த அம்மா வந்து வாங்கி சாப்பிடுவாங்களாம். நீங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் படைச்சிங்கன்னா நீங்கள் தாங்க கொண்டு போய் அங்கே படைக்கணும் அம்மாட்ட. நீங்கள் கறி சோறு படைச்சி பாருங்கள், அந்த அம்மா உங்களை தேடி ஓடி வரும். உங்கள் கையால் சாப்பாடு அந்த அம்மா வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் குடும்பம் வந்து அப்படி ஒரு செல்வ செழிப்போடவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடியின்றி அந்த அம்மா அவ்வளோ சீரும் சிறப்புமாக வாழ வைப்பாங்க. மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.